வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பதிலிருக்கிறது 0 லக்ஷ்மி. நேற்றைய நாளில் நமக்கு கிடைச்ச ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் எல்லாமே பார்த்துட்டு தலைவலி மாத்திரையும் டீயும் குடிக்காத விகா ஃபேன்ஸ் இருக்கவே முடியாது. அந்தளவுக்கு டென்ஷன் ஆகிட்டாங்க. கமெண்ட்ஸ்லையும் பார்த்தேன். அது மாதிரியே ஒரு ரசிகை வந்து கேட்டாங்க. தேங்க்ஸ் அவங்க இந்த அளவுக்கு கேட்டதுக்கும் தாத்தா பதில் சொன்னதுக்கும். ஸோ என்னென்னா அப்கமிங் நான் கண்டினியூ பண்ணி அதாவது வாட்ச் பண்ணலாமா, சீரியலை தொடர்ந்து பார்க்கலாமா, ஏன்னா சீரியல் நெகட்டிவ் ட்ராக் வருதா பாசிட்டிவ் ட்ராக் வருதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எப்போதுமே பாசிட்டிவ் அப்படின்ட்டு ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கார் தாத்தா. அதுக்கு ரொம்ப ஃப்ரம் ஹார்ட்லேருந்து ஒரு தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது எல்லா டைப் ஆஃப் ஜென்ரேஷனும் பார்க்குற சீரியல், அதாவது யங்ஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது அப்படிங்கிறத அவங்களோட கமெண்ட்ஸில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நேற்றைய பிடிஎஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு சேடாக எல்லாருமே இருந்திருப்பீங்க. அதுதான் அவங்களோட பதிவும். ஏன்னா நெகட்டிவாக இருக்கும், ரொம்ப நெகட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுருந்தாங்க. நான் ஒரு இடத்துலையுமே அதான் விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் திருமணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே பயன்படுத்தலை. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அங்கே கொண்டு வந்து விஜய் நிறுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ரசிகர்கள் நிறைய பேர் கௌதம் கூட கல்யாணமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் நிச்சயதார்த்தமாக இருக்காதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் என்ன பண்ணாலும் விஜய் செம்ம ஸ்ட்ராங்கு. இந்த பிளாக்மெயிலு இமெயிலு அதெல்லாம் விஜய்கிட்ட வேலைக்கே ஆகாது. அவர் இன்றைக்கி இருக்கிற கோவத்தை பார்த்திங்கன்னா பயமாக இருக்குது. எப்படி தான் வெண்ணிலாலாம் நடிக்கிறாங்கன்னே தெரில. விஜய் ஃபேஸை பாருங்கள், அப்படி ஒரு கோவமாக இருக்கார். உண்மையுமே எனக்கு யாராச்சும் பசங்க இப்படிலாம் யாராக இருந்தாலும் கோவமாக இருந்தாங்கன்னா பார்த்தாங்கன்னா நான் நகர்ந்து வந்துடுவேன். எப்பா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு. அந்தளவுக்கு விஜய் அந்த தூணில் கடைசியாக பயங்கர கோவமாக இருந்தார். சரி, ரொம்ப சந்தோஷமான விஷயம். தாத்தா வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் யாரும் போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம். அது மட்டும் இல்லை, டீமுக்கு தெரியுங்க அவ்வளோ தூரம்லாம் அப்படிலாம் அவங்க 2 கல்யாணம் பண்ணுற மாதிரியே கொண்டு போனா. நான் அதை சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பிளானை விடுங்க, ஸ்டேஜில் நம்ம உட்கார மாதிரியோ இல்லை நம்ம விஜய் வந்து பட்டு வேஷ்டி சட்டையில் இருக்க மாதிரி இருந்தால் டீம்னால கமெண்ட் செக்ஷனுக்கு பக்கமே போக முடியாது. அந்தளவுக்கு இருக்கும். பெரிய கமெண்ட் செக்ஷனுங்க. விகாவை பொறுத்தவரை சும்மா ஒரு 10 பேர் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதனால் அதுக்கு அவங்களால சமாளிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. சீரியலை 1 வருஷம் நடத்துறது கூட எங்களுக்கு முக்கியம் இல்லைங்க, இந்த கமெண்ட் செக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ தாத்தாவுடைய இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷத்தை தரும். என்னப்பா என்னையுமே நீங்கள் போஸ்டெல்லாம் போடாதீங்க, விடிஎஸ்லாம் எங்களுக்கும் ஒன்றும் முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்புறம் இந்த மாதிரி அப்டேட் வந்தால் போட்டு பேசி தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். புரிதலுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குங்க. எவ்வளோ சந்தோஷப்படுறீங்களோ அதே ஆப்போசிட்டில் இருக்கும். அதுதான் மகாநதி. சரி, எனிவேஸ் நெக்ஸ்ட் வீக் 7:30 ஸ்லாட் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், டிஆர்பி இன்றைக்கான ட்ராக்கில் விஜயோட பர்ஃபார்மன்ஸ், ஆக்டிங் இதெல்லாம் பாருங்கள். ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். மீண்டும் பதிவு பண்ணி தாத்தாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. எவ்வளோ ப்ரெஷரில் இருந்தோம் தெரியுமா அவங்க மைண்ட் வைஸோட ஸ்டேடியம்.